இங்கே ஹீரோயினுக்கு காசு வேணும்னு ஹீரோ கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறா. இவனும் ஊரில் இல்லாதப்போ பணத்தை ஒரு பேக்கில் போட்டு குளத்துக்கு அடியில் வச்சிருக்கிறத போய் எடுத்துக்க சொல்கிறான். ஹீரோயினும் அந்த பேக் எடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே போகிறா. இவன் அந்த தண்ணிக்குள்ளே போய் தேடி பார்க்கும்போது அந்த பணம் இருக்கிற பேக்கும் இவளுக்கு கிடைக்குது. அதே நேரம் அந்த பக்கம் வரும்போது இவனுடைய கார் டயரும் பஞ்சர் ஆகுது. இவனும் அவன்கிட்ட இருக்க வேற டயரை மாத்துறான். அந்த பேக் எடுத்துன்னு இவன் மேலே வரும்போது ஹீரோயினும் அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்துடுறா. இவன் அங்கே மேலே ஏறி வரும்போது இவன் அந்த பொண்ணை பார்க்குறான். இவனுக்கும் அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கு அடுத்த நாள் இவன் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இவனோட கிளாஸ்மேட்டுன்னு தெரியுது. இவன் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவனுக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகிட்டனாலும் இந்த பொண்ணோட சேர்ந்து வெளியே போகிறான். இவங்க பழகினதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு தனியாக வெளியே போகிறத பார்க்குறான். ஹீரோ இவளை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இவன் வேற ஒருத்தனோட அஃபேரில் இருக்கான்னு தெரியுது. இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே கேட்காம அமைதியாக இருப்பான். இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசும்போது இவனும் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொல்கிறான். இவளும் ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது அவனும் டைவர்ஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணும்போது இவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு பார்த்தா இவனோட ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இவனுக்கு அப்போ தான் தெரியுது. இவனும் இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எதுவும் பேசாமல் அவன் ஒய்ஃபை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது ஹீரோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு இவனை மிரட்டி கூட்டின்னு வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் இவனை கூட்டின்னு போயிட்டு உன் கூட தான் வாழ போகிறான்னு சொல்கிறா. இவனும் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி இருக்குது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவனோட ஒய்ஃபும் அங்கே வந்துடுறா. இவனும் எல்லா உண்மையே சொன்னதுக்கப்புறம் அவள் கோவத்தில் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவும் உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி இவனை போட்டு அடிக்கிறான். இவனும் ஹீரோவை தள்ளி விட்டு அங்கே வெளியே ஓடிடுறான். ஹீரோவும் இவனை ஓடி போய் பிடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடுறாங்க. இவனும் ஹீரோவை கீழே தள்ளி விட்டுடுறான். இவனும் நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால ஹீரோயின் இவனை கொலை பண்ணிடுறா.